மனோன்மணியம் சுந்தரனார். ஸோ அவர் எழுதின பாட்டு தான் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து. அங்கே அவருடைய பேர் இருக்கிற யூனிவர்சிட்டிலேயே அவருடைய பாட்டு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு நேர்ந்த மிகப்பெரிய கேவலம் இது. ஆக்சுவலாக ஒரு வகையில் வந்து மத்திய அரசு மாநிலங்கள் மேலே செலுத்துகிற ஆதிக்கம். வந்தே மாதரம் சாங்கே வந்து சர்ச்சைக்குரிய ஒரு சாங். அதில் ஃபுல் ஸ்டான்ஸாக எல்லாத்தையும் பாடணுன்றாங்க. அதுக்கு ஒரு சட்டமே போட்டாங்க. அதை அவமதிச்சா 3 வருஷம் தண்டனைன்னு போட்டாங்க. அதை முதல்ல பாடணுன்றாங்க. செகண்ட் தான் தேசிய கீதம் பாடணும். 3வது தான் உங்கள் பிராந்திய மொழி பாடல் அந்த பாடணும். இது எப்படி திணிக்க முடியுங்க? நான் கேட்குறேன். நிச்சயமாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கடுமையான வாய்ஸ் எடுக்கணும். அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க தாவேக்கா, இது சட்டப்படி நடவடிக்கை. சட்டப்படி நீங்க ஆக்ஷனை காமிங்க. வெளியில விஜய் வாயை திறந்து பேசட்டும். விஜய் அதெல்லாம் அடக்கி வாசிக்கிறாரு. அவருக்கு பாஜக பத்தின ஒரு பயம் இருக்கு. தாவேக்கா பாஜகவுக்கு எல்லா இழுக்கிற போக்குலாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். கூட்டணி கட்சியில இருந்து இந்த ஒரு கருத்து வர்றதுன்றது கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். சொல்றது கரெக்ட் தானே? நீக்கு போக்கா ஏன் இருக்கீங்க? விஜயோடைய பெரிய பலம் என்னன்னா அவர் பேசாம இருக்கிறது தான் அவரோட பலம். பேசினா அவரோட பலவீனம் வெளிப்பட்டுரும். அதனால பேசாம இருக்கிறது பெட்டர்னு அவருக்கு யாரும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஜோசியர் யாராவது சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு. பாஜகவோட கூட்டணி கட்சிகள்லாம் பாஜக எதிர்ப்பாங்க எல்லாத்துக்கும். இவர் கவர்மெண்ட் சைலண்டா இருப்பாரா? தாவேக்காவுக்கு கொள்கை எதிரி பாஜக தானே. அப்ப எதிர்க்க வேண்டியது தானே. அதிகாரத்தில் பங்கெடுத்து கொண்டதுன்றது முழுசா நம்ம விஜயை நம்ப முடியாது. விஜய் முழுசா 100% பாஜகவை எதிர்க்கிறாரா அப்படின்றது இன்னும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. அவருக்கு இன்னும் அக்னி பரீட்சைகள் நிறைய காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பாஸ் பண்ணி வந்தாதான் அவர் பாஜகவை எதிர்க்கிறாரா இல்லையான்றது முழுசா நமக்கு தெரிய வரும். இதுல தாவேக்காவுக்கு என்ன ஒரு லாபம் இருக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கொள்கை எதிரி பாஜகன்றதுதான் ஆரம்பத்துல இருந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த எதிர்ப்பை தீவிரமா தெரிவிக்கிறதுக்கான காரணம்ன்றது என்ன எடுத்துக்கலாம்? அது கூட்டணி கட்சிகள் நினைக்குது இவர் மதச்சார்பற்ற சக்தி. விஜய் ஒரு பெரிய மதச்சார்பற்ற சக்தி. அவர் எங்களை தான் முதல்ல அணுகினார்னு திருமாவளவன் பெருமையா பேசுறாரு. ஐயா, அவர் உங்களை முதல்ல அணுகவே இல்லை. அவர் முதல்ல அணுகிறது அதிமுக. C7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மாநில சுயாட்சி பறி போயிடுச்சு அப்படின்ற ஒரு விவகாரம் இப்ப அதிகமா பேசப்பட்டு வருது. எதனால அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரனார் கல்லூரியில தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதா பாடப்பட்டிருக்கு. இது அரசியல்ல ஒரு மிகப்பெரிய விவாதத்தை எழுப்பியிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா. அதாவது மாநிலங்கள் சுயாட்சி மாநிலங்களோட உரிமை பறிபோயிருக்கு. அதாவது மாநிலங்கள் உரிமை பறிபோயிருக்குன்றதை விட மாநிலத்தோட அந்த வாழ்த்து பாடல் அது அவமானப்படுத்தப்பட்டிருக்கு. அது பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக அது எங்கே தள்ளப்பட்டிருக்குன்னா அந்த பாட்டை யார் எழுதினாங்களோ அவர் பேரில் இருக்கிற யூனிவர்சிட்டிலேயே அது தள்ளப்பட்டிருக்கு. மனோன்மணியம் சுந்தரனார் தான் அதை எழுதினார். ஆக்சுவலாக அவர் எழுதின பாட்டு தான் தமிழ்த்தாய் வாழ்த்து. அங்கே அவருடைய பேர் இருக்கிற யூனிவர்சிட்டிலேயே அவருடைய பாட்டு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு நேர்ந்த மிகப்பெரிய கேவலம் இது. ஆக்சுவலாக மிகப்பெரிய அவமானம். அதுவும் அந்த யூனிவர்சிட்டிலேயே நல்ல யூனிவர்சிட்டி நடக்குதுன்ற போது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இது உயர்கல்வித்துறை அமைச்சர் அங்கே கலந்துக்காத இருக்கிறது நல்ல விஷயம். நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். அவர் கலந்துனா தான் இன்னும் ரொம்ப கேவலமாக போயிருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக ஸோ அதனால் அதே மாதிரி இந்த மகேஷ்குமார் அகர்வால் டிஜிபி அவர் PhD வாங்குற அவர் கூட கலந்துக்கலன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதுவும் நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதாவது இதெல்லாம் ஏன் வருதுன்னா இதெல்லாம் ஒரு வகையில் சென்டரோட ஆதிக்கத்தை தெரிவிக்கிற ஒரு விஷயம். மத்திய அரசு மாநிலங்கள் மேலே செலுத்துகிற ஆதிக்கம். வந்தே மாதரம் சாங்கே அதுவே சர்ச்சைக்குரிய ஒரு சாங். அதில் ஃபுல் ஸ்டான்ஸாக எல்லாத்தையும் பாடணுன்றாங்க. அதுக்கு ஒரு சட்டமே போட்டாங்க. அதை அவமதிச்சா 3 வருஷம் தண்டனைன்னு போட்டாங்க. அதை முதல்ல பாடணுன்றாங்க. கவர்னர் ஃபங்க்ஷனில் ஜனாதிபதி ஃபங்க்ஷன் முதல்ல பாடணும். செகண்ட் தான் தேசிய கீதம் பாடணும். 3வது தான் உங்கள் பிராந்திய மொழி பாடல் அந்த பாடணும். இது எப்படி திணிக்க முடியுங்க? நான் கேட்குறேன். அப்போ கவர்னர் மாநிலங்கள் பல்கலைக்கழகங்கள் வச்சுருக்காங்க. அவங்களுடைய சொந்த காசில் பல்கலைக்கழகங்கள் நடந்து அதில் சான்சலராக கவர்னர் இருக்கிறதுனால அவர் போய் அங்கே கலந்துட்டா உடனே அந்த வந்தே மாதரத்தை பாடிடணுமாங்க? அது யூனிவர்சிட்டி யாரோட யூனிவர்சிட்டி? ஸ்டேட் கவர்மெண்ட்டோட யூனிவர்சிட்டி தானே. அந்த இடத்துல நீங்கள் கவர்னராகவே இருக்கலாம், அது வேறு விஷயம். பட் எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நாங்கள் மாநில பாடலுக்கு தான் முதலிடம் கொடுப்போம்னு சொல்ல வேண்டியது மாநில அரசோட கடமை இல்லையா? அந்த இடத்துல தான் மாநில அரசு தவறிடுச்சா? பாஜகவுக்குடைய எல்லா ஒரு போக்குக்கும் தமிழக அரசு ஒத்து போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. சட்டசபையில தேசிய கீதம் பாடினப்ப நாங்க விட்டு கொடுத்தோம், காம்ப்ரமைஸ் பண்றோம் அப்படின்றது பெருசா பேசப்பட்டாலும் அதோடைய தொடர்ச்சி இது எந்த அளவுக்கு ஒரு வீரியத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றது இந்த ஒரு நிகழ்வு மூலமா தெரியுது அப்படின்னு இல்ல. சட்டசபை விஷயம் வேற. சட்டசபையில சபாநாயகர் தான் தீர்மானிக்கிறாரு, கவர்னர் தீர்மானிக்கல. எல்லாம் போன தடவை திமுக ஆட்சியும் போதெல்லாம் கூட
தேசிய கீதம் பாடல கடைசியில் தான் பாடணும்னு சொல்லிட்டாங்க. கவர்னர் எழுந்து போயிட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்தா வாழ்த்தை முதல்ல பாட்டு தேசிய கீதத்தையும் பாட்டாங்க. அதாவது கவர்னரோட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. திமுக அப்படி பண்ணல. ஆக்சுவலாக கடைசியில் தான் தேசிய கீதம்னு சொல்லிட்டாங்க. முதல்ல எப்படி பாட முடியுங்க? கவர்னர் வரும்போது வெளியில் அவரை போலீஸ்காரங்க தேசிய கீதம் பாடி தான் வரவேற்கிறாங்க. மறுபடியும் உள்ளே வந்த பிறகு மறுபடியும் எப்படி சேர்த்து தேசிய கீதம் பாட முடியும்? அப்போ தமிழ்தா வாழ்த்து முதல்ல, அப்புறம் தான் கடைசியில் தான் தேசிய கீதம்னு சொல்லி திமுக ரொம்ப ஸ்டடியாக இருந்தாங்க. அது ரவி கோச்சின்லாம் வெளியில் போனார், அதை அவங்க கவலைப்படலை. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல எடுத்த உடனே தமிழ்தா வாழ்த்து தேசிய கீதம், கவர்னரை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நேற்று நடந்த யூனிவர்சிட்டி விஷயத்தில் நம்மளுடைய யூனிவர்சிட்டி, மாநில அரசோட யூனிவர்சிட்டி, மாநில அரசு அங்கே நடத்துகிற யூனிவர்சிட்டி, அதுவும் பாடல் எழுதினவர் தமிழ்தா வாழ்த்தை எழுதினவர் பேரில் இருக்கிற யூனிவர்சிட்டி, அங்கே இந்த மாதிரி ஒரு அநியாய அக்கிரமம் நடக்குதுன்னா அது நிச்சயமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கடுமையான வாய்ஸ் எடுக்கணும். அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க தாவேக்கா, இது சட்டப்படி நடவடிக்கை. சட்டப்படி நீங்கள் ஆக்ஷனை காமிங்க. வெளியில் விஜய் வாயை திறந்து பேசட்டும். ஏன் விஜய் வாயத்தை அறிக்கை விடுறாரு? விஜய் பேரில் அறிக்கை விடணுங்க. இது முக்கியமான விஷயம். இது முதலமைச்சர் பேரில் அறிக்கை வரணும். எப்படி தமிழ்தா வாழ்த்தை 3ஆவதா கொண்டு போனீங்க? அதுவும் சுந்தரனார் யூனிவர்சிட்டிலேயே 3ஆவது எப்படி கொண்டு போக முடியுங்க? அது கவர்னராக கலந்துக்கிட்டோம், ஜனாதிபதியே கலந்துக்கிட்டுங்க. அவர் பேரில் இருக்க யூனிவர்சிட்டியில் அவர் பாட்டு தாங்க முதல்ல பாடணும். தமிழ்நாட்டோட உரிமைங்க அது ஆக்சுவலா. அப்புறம் எதுக்கு கவர்னர் கூப்பிட்டீங்க? அவர் சான்சலர், அதெல்லாம் தான் திமுக ஆட்சி அவரை சான்சலராக வைக்கக்கூடாது, முதலமைச்சர் சான்சலராக இருக்கணும்னு திமுக ஆட்சி சொன்னதுக்கு காரணம் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருன்றதுக்காக தான். துணைவேந்தர் நியமனத்தில் அவரோட பங்களிப்பு இருக்கக்கூடாதுன்னு திமுக ஆட்சி சொன்னதுக்கு காரணம் பல பிரச்சனைகள் அவர் பண்ணுவார். சான்சலர் அவங்களுக்கு வேண்டிய RSS ஆளுங்களுக்கு துணைவேந்தராக போடுவார். இது பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் திமுக பண்ண முயற்சி பண்ணாங்க. விஜய் அதெல்லாம் அடக்கி வாசிக்கிறார். அவருக்கு ஏதோ ஒரு தயக்கம், பயம் இருக்கு. பாஜகவை பற்றின ஒரு பயம் இருக்கு. அவர் காங்கிரஸை வேற கூட்டணியில் சேர்த்துட்டாரு. காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்துனாலும் பாஜக ஏற்கனவே கோபமா இருக்கு. சரி, நம்ம ரொம்ப காங்கிரஸோட இந்தியா கூட்டணியில் போக வேண்டாம், நம்ம சேர்த்துட்டோம், வேற வழி இல்லை, மெஜாரிட்டி இல்லை, நமக்கே மெஜாரிட்டி வரும்போது காங்கிரஸை கட்டி உள்ளான ஐடியாவில் கூட அவர் இருப்பார். அவருக்கு என்ன இப்போ கவலைன்னா, மத்திய அரசுலேருந்து பணம் தரணும், நிதி வரணும். அவருக்கு நிதி இல்லாட்டி அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. 6 கேஸ் சிலிண்டர் வருஷத்துக்கு கொடுக்கணும், 4000 ரூபாய் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு கொடுக்கணும், 1 சவரன் மேரேஜ் ஆனவங்களுக்கு கொடுக்கணும், 1 சவரன் நகை கொடுக்கணும், 2500 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கணும், மாநிலம் முழுக்க பஸ் டிராவல் பெண்களுக்கு கொடுக்கணும், அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களோட அப்பாவுக்கு வருஷத்துக்கு 15000 ரூபாய் கொடுக்கணும். எத்தனை வாக்குறுதிகள்! இதுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் கிடைக்கும்? இங்கே ஏற்கனவே வருவாய் பற்றாக்குறை ஜாஸ்தியாக இருக்கும்போது எப்படி கிடைக்கும் பணம்? நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே 20000 கோடி ரூபாய் கடனை வாங்கி வச்சுருக்கீங்களே, பணம் எங்கேருந்து கிடைக்கும்? அப்போது ஏதோ ஒரு வகையில் பாஜகவை நம்ம பகச்சிக்கூடாது. சாய்குமார் யார் சீஃப் செக்ரட்டரி? அவர் யார் நியமிச்சாங்க? அவரை எலெக்ஷன் காலத்தில் மத்திய அரசு நியமிச்சது. அப்போது அவர் யார்? அவருக்கு ஏன் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறீங்க? அப்போ பாஜகவை சோப் போடுற வேலை தான் இது ஆக்சுவலாக. அவருக்கு எதுக்கு எக்ஸ்டென்ஷனு? ஜிராம்ஜி திட்டத்தை ஏன் ஏற்றுக்கிறீங்க? அதில் மாநில அரசோட பங்களிப்பு 40% இருக்கு, எதுக்கு ஏற்றுக்கிறீங்க? மகாத்மா காந்தி ஊரக வேலை அப்படி கிடையாது, 10% தான் ஏற்றுனாங்க. நீங்கள் ஜிராம்ஜி ஏற்றுனீங்க. நீங்கள் FCRA பில்லுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன்னீங்க? வாயை திறந்து பேச மாட்டேன்னீங்க? பல விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி நீங்கள் இப்போ வந்தே மாதரம் விஷயத்தில் வெறும் தாவேக்கா சார்பில் அறிக்கை வருது, சட்டப்படி நடவடிக்கைன்னு. விஜய் அறிக்கை விடணும்னு, முதலமைச்சர் அறிக்கை விடணும்னு. யார் பாட்டை எழுதினாரோ அந்த பாட்டை எழுதின அவர் பேரில் இருக்க யூனிவர்சிட்டியிலே தமிழ்தா வாழ்த்து 3ஆவது இடத்துக்கு போதுன்னா அதை விட கேவலம் என்னது இருக்கு? சரி, இந்த விவகாரத்துல கூட்டணி கட்சிகள் எல்லாருமே கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. இதுல ஆலூர் ஷானவாஸ் அவருடைய கருத்துன்றது அதிகமா கவனிக்கப்படுது. எதனால அப்படின்னா, கூட்டணியில இருந்தே தாவேக்கா பாஜகவுக்கு எல்லா இழுக்கிற போக்குலாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். இப்ப கூட்டணி கட்சியில இருந்து இந்த ஒரு கருத்து வர்றதுன்றது கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை நீக்கு ஓக்கா போறாருன்றது உண்மைதான். நெளிவு சுழிவா போறாரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாரு. ரொம்ப இவர் விஜயோடைய பெரிய பலம் என்னன்னா, அவர் பேசாமல் இருக்கிறது தான் அவரோட பலம். பேசினா அவரோட பலவீனம் வெளிப்பட்டுரும். அதனால பேசாமல் இருக்கிறது பெட்டர்னு அவருக்கு யாரும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஜோசியர் யாராவது சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு, நீ பேசாதே இருங்க, நீங்கள் பேசாத இருந்தால் உங்களுக்கு நல்லதுன்னு. அவர் பேசாத இருக்கிறது பெட்டர்னு பேசாது, பல விஷயத்தில் பேசுறது இல்லை. ஒரு அறிக்கையை மட்டும் விடுறாரு. 3 மாதத்துக்கு ஒரு தடவை யாராவது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா அதை படிச்சுட்டு பேசாமல் ஆவேசமாக படிச்சுட்டு போயிடுறாரு. அதுதான் அவர் பண்ணுறதே தவிர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசணும்ல. விஜய் பேரில் அறிக்கை வரணும். தமிழ்தா அப்போ ஷானவாஸ் சொல்றது கரெக்ட் தானே? நீக்கு போக்கா ஏன் இருக்கீங்க? நீங்கள் விஜய் பேரில் ஒரு அறிக்கை வந்ததுன்னா அப்போது பாஜகவோட கூட்டணி கட்சிகள்லாம் பாஜகவை எதிர்ப்பாங்க எல்லாத்துக்கும். இவர் கவர்மெண்ட் சைலண்டாக இருப்பாரா? இவருக்கு கொள்கை எதிரி பாஜக தானே, தாவேக்காவுக்கு கொள்கை எதிரி பாஜக தானே. அப்போ எதிர்க்க வேண்டியது தானே? ஏன் பேசாமல் இருக்கீங்க? இல்லைங்க, எனக்கு பதிலாக எங்கள் கூட்டணி கட்சிகள்லாம் பேசுகிறாங்க. இல்லை, உங்களுக்கு அவங்க பாதுகாப்பு கவசமா? அவங்க கூட்டணி கட்சிகள் அவங்க ஏற்கனவே பாஜக எழுத்துருந்தவங்க தானே. திமுக அணியில் இருக்கும்போது பாஜகவை கடுமையாக எழுத்தவங்க தானே. அவங்க உங்ககிட்ட சேர்ந்துருக்காங்க. அவங்க எதிர்க்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? நீங்க எதிர்க்கிறீங்களா? கொள்கை எதிரியான பாஜகவை நீங்க சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? எதுக்கு எதிர்க்கணும்? தேவையில்லை, அவசியமே கிடையாது. ஏன்னா இது நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். கரெக்டியா? இப்போ முடிஞ்சு போச்சு இல்லை? இப்போ பல விஷயங்கள் கொண்டு வராங்கல்ல, நீங்க என்ன பண்ண போறீங்க?
எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்ப்போன்றீங்களா? இப்போ இந்த தமிழ் தாய் வாழ்த்து விஷயத்துல எதிர்க்கல? மத்திய அரசோட கவர்னரோட அந்த இது ஆர்டரை வந்து அப்படியே ஏன் ஏற்றுனீங்க? மாநில அரசோட பல்கலைக்கழகம் ஏன் ஏற்றுனீங்க? அதனால ஷானவாஸ் சொல்றது கரெக்டு தான். விடுதலை சிறுத்தைகளே 2 விதமான அபிப்பிராயங்கள் இருக்கு. இந்த அதிகாரத்தில் பங்கெடுத்து கொண்டதுன்றது வந்து முழுசா வந்து நம்ம விஜயை நம்ப முடியாது. விஜய் முழுசா வந்து 100% பாஜகவை எதிர்க்கிறாரா அப்படின்றது இன்னும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. அவருக்கு இன்னும் அக்னி பரீட்சைகள் நிறைய காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பாஸ் பண்ணி வந்தாதான் அவர் வந்து பாஜகவை எதிர்க்கிறாரா இல்லையான்றது முழுசா நமக்கு தெரிய வரும். இப்போ இருக்கிற சூழல்ல ஷானவாஸ் போன்றவர்கள் எழுப்புற கேள்வி கரெக்டு. பல விஷயங்கள் வந்து ஒரு கண்டுக்காத போற விஷயங்கள் பாருங்க. அதே பாருங்க, கரப்பாம்பூச்சி போராட்டத்தில் கரப்பாம்பூச்சியோட முக்கியமான கோரிக்கை என்ன? தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும், அப்புறம் போலீஸ் வன்முறையை கண்டிக்கணும். இது ரெண்டும் விஜய் பண்ணாரா? அவர் என்ன பண்ணாரு? ராகுல் காந்தி கைதை இது பண்ணார். போலீஸோட வன்முறையை கண்டிச்சாரா? தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு கரப்பாம்பூச்சி சொல்ற கோரிக்கை ஆதரிச்சாரா? ஆதரிக்கலைங்க. அவரோட அறிக்கையை எடுத்து பாருங்க. போராட்டக்காரர்களின் கோரிக்கையான தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் எங்கேயாவது இடத்துல விஜயோ தாவேக்காவோ அறிக்கை விட்டுருக்கா பாருங்க? அறிக்கை கிடையாது. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? ஆக்சுவலா இப்போ ஏதோ ஒரு வகையில் நீங்க வந்து பாஜகவை வந்து கோபப்படுத்தாம இருக்க ட்ரை பண்றீங்க. ஏன் கோபப்படுத்தாம இருக்க ட்ரை பண்றீங்க? அப்போ உங்க கொள்கை எதிரின்ற அந்த வேஷம் என்னாச்சு? கலைஞ்சு போச்சா? தெரியல. இதுல வந்து தாவேக்காவுக்கு என்ன ஒரு லாபம் இருக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கொள்கை எதிரி பாஜகன்றதுதான் ஆரம்பத்துல இருந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த எதிர்ப்பை தீவிரமா தெரிவிக்கிறதுக்கான காரணம்ன்றது என்ன எடுத்துக்கிறது? ரொம்ப ஆப்வியஸுங்க. நம்ம பிரச்சனை பண்ணா இப்போ பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் நடக்கிற அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, பாஜக என்ன நினைக்குது தாவேக்காவை பத்தி? இவங்க வந்து திமுகவை தோக்கடிச்சிட்டாங்க, திமுக கூட்டணி கட்சிகளை பிரிச்சு எடுத்துட்டு வந்துட்டானுங்க, அதிமுகவை சுக்குநூறாக உடைச்சிட்டு இருக்கானுங்க, நம்ம என்னென்ன வேலை செய்யணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் தாவேக்கா செஞ்சுட்டு இருக்கு, சபாஷ் நம்ம பசங்க நல்லா செய்யறாங்கன்னு பார்த்து பாராட்டிட்டு இருக்கு. எப்போ தாவேக்காவுக்கு எதிராக அவங்க ரைஸ் பண்ணுவாங்க, தங்களுடைய குரலை ரைஸ் பண்ணுவாங்க, இல்லை தங்களுடைய வேலையை காமிப்பாங்கன்னா, என்னைக்கு வந்து தாவேக்கா பாஜகவை எதிர்த்து சீரியஸாக குரல் கொடுக்குறாங்களோ, இப்போ கரப்பாம்பூச்சி போராட்டத்திலேயே தர்மேந்திர பிரதான் வந்து போராட்டக்காரர்கள் சொல்ற மாதிரி தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு தாவேக்கா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ பாஜக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. பாஜக என்ன நினைக்கிறாங்க? இவங்க என்னைக்கு நம்மளை எதிர்த்து பேசுறாங்களோ அன்னைக்கு இவங்களை வச்சுக்கலாம் கச்சேரி, நம்ம அதில் ஒன்று கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்ம ரொம்ப வந்து மோதிக்க வேண்டாம், சும்மா காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறதுனால சும்மா பட்டும் படாம அப்படி தொட்டும் தொடாம பாஜக எதிர்க்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை காமிக்கலாம். நமக்கு மத்திய அரசோட ஆதரவு தேவை. இங்க கவர்னரோட முறைச்சுன்னா திமுக ஆட்சியில் எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டாங்களோ அந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வரும். நம்ம 5 வருஷத்தை காலம் தள்ளணும், இல்லை 3 வருஷம் 4 வருஷத்தை காலம் தள்ளணும், ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வரையும் காலம் தள்ளணும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஃபண்ட்ஸ் வந்தாதான் நம்ம இந்த வாட்டி இனிமேல் வரப்போகிற எலெக்ஷன்ஸ் நமக்கு எப்போ எப்படி ஓட்டு போடுவான்னா, நம்ம ஏதாவது செஞ்சாதான் ஓட்டு போடுவான், செய்யாத இருந்தால் ஓட்டு போட மாட்டான். முதல் எலெக்ஷன்ஸில் ஏதோ மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டான், அடுத்த எலெக்ஷன்ஸில் செஞ்சாதான் ஓட்டு போடுவான். செய்யறதுக்கு பணம் வேணும், பணம் எங்கே வந்து வரும்? மத்திய அரசு ஏதாவது கொடுத்தாதான் வரும். இவங்க வருவாய் பற்றாக்குறையில் போயிட்டு இருக்கு. அப்படின்ற போது இவங்களுக்கு வேற வழி இல்லை, மத்திய அரசு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய நிலையில தள்ளப்பட்டிருக்காங்க. அது கூட்டணி கட்சிகள் நினைக்குது இவர் மதச்சார்பற்ற சக்தி. யாரு? விஜய் ஒரு பெரிய மதச்சார்பற்ற சக்தி, அவர் எங்களை தான் முதல்ல அணுகினார்னு திருமாவளவன் பெருமையா பேசுறார். ஐயா, அவர் உங்களை முதல்ல அணுகவே இல்லை. அவர் முதல்ல அணுகினது வந்து அதிமுகவை. தினகரனே போட்டு உடைச்சிட்டார். நானும் முன்னாடியே சொல்லியிருந்தேன், தினகரனும் அதுக்கப்புறம் போட்டு உடைச்சிட்டார். முதல்ல அணுகினது அதிமுக. 47 வருஷம் அதிமுக, நீங்க வாங்க நம்ம கூட்டணி அமைக்கலான்ட்டு பாஜகவோட கூட்டணி கட்சியான அதிமுகவை தான் முதல்ல அணுகினாங்க விஜய். அவர் என்ன சொல்லிட்டார்? எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு, நீங்க என்ன ஆதரிங்க, நீங்க டெப்டி சீஃப் மினிஸ்டருங்கன்னு சொன்னார். அதுக்கு இவங்க ஒத்துக்காதனால தான் அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகல. அது தினகரன் போட்டு உடைச்சிட்டார். அதனால திரும்ப சொல்ற மாதிரி ஏதோ எங்களை அணுகினார்கள், மதச்சார்பற்ற சக்தியைத்தான் முதலில் அணுகினார் விஜய். தப்பு. உங்களுக்கு அதிகாரத்துல பங்கு வேணுன்றது உங்க நோக்கம், உங்க லட்சியம். நீங்க போனீங்க, அதுவே உங்க கட்சியில பாதி பேர் வேண்டாம்னாங்க. நீங்களே என்ன சொல்றீங்க? எங்க கட்சிக்காரங்க எல்லாருமே போய் பங்கு பெறலாம்னு சொன்னாங்க. எனக்கு அது ஒத்து வரல. உங்களுக்கு ஒத்து வரலையும் போய் சேர்ந்தீங்க. ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா, கட்சி முடிவு எடுத்ததுன்னா அது நீங்களும் சேர்ந்தா முடிவு எடுத்த மாதிரி அர்த்தம். எனக்கு அது வந்து உடன்பாடு இல்லைன்னு ஏன் வெளியில வந்து சொல்றீங்க? அப்போ உங்க கட்சியில உங்களை மாதிரி உடன்பாடு இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல. அது மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறதுனாலதான் ஆதி திராவிடர் நலத்துக்கு இருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாம் தூக்கி முதலமைச்சரோட காலை உணவு திட்டத்துக்கு நீங்க போடுறீங்க. அதெல்லாம் சிந்தனை செல்வன் லெட்டர் எழுதுறாரு. ஆதி திராவிடர் இலாக்காவை ஏன் மாத்தினீங்க பேர சமூக நீதினு ரவிக்குமார் அறிக்கை விடுறாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் பக்கம் வன்னிய அரசு அதிகார பதவியில் இருக்கார். பாவம், நல்ல மனிதர் அவரு, பதவி ஒரு கிடைச்சிருக்கு. அவர் என்ன பண்றாரு? சரி, இதை பேலன்ஸ் பண்ணணும்னு விஜய் வந்து புகழறாரு. ஓஹோ, ஜனநாயகன் மாதிரி படமே கிடையாது, மார்க்ஸ் எங்கல்ஸ் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறாரு. அவருடைய பாவம், அவருடைய நிலைமை அப்படி அவர் இருக்கட்டும், நல்ல மனுஷர் பதவியில் இருக்கட்டும். ஆனால் விடுதலை சிறுத்தைகளில் என்ன சொல்றாரு? திரும்ப
நாங்கள் இன்னும் கூட்டணியில் சேரவில்லை. யாரோட? தாவேக்காவோட கூட்டணியிலே இல்லை. அதை பற்றின பேச்சுவார்த்தை முதல்ல நடந்தது, அது எடுபடலை. அப்போ எங்கே இருக்கீங்க? அதிகாரத்தில் பங்கு பெற்று இருக்கீங்க. கூட்டணியில் இல்லைன்னா அதை சிரிக்க மாட்டாங்களா? சிரிக்க மாட்டாங்களான்னு கேட்டால் அவருக்கு கோவம் வருது. சோ இந்த நிலையில திருமா அவர்கள் ஒரு நிலைப்பாடுல இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டை விமர்சனங்களை தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் விசிக கட்சிக்குள்ளேயே நிறைய முரண்பாடுகள் இருக்கு. 2 அணியா பிரிஞ்சு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்ல அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதாவது இப்போ ஷானவாஸோடைய பேச்சுக்கள்லாம் அதுதான் வெளிப்படுத்துது ஆக்சுவலாக. இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவிக்குமார் ஆதி திராவிடர் நல்ல இலாக்கான்னு ஏன் பேரை மாற்றினீங்க, சமூக நீதி இலாக்கான்னு ஏன் பேரை மாற்றினீங்கன்னு கேட்குறாங்கல்ல. ஆதி திராவிடர் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஏன் தூக்கி காலை உணவு திட்டத்துக்கு போடுறீங்கன்னு கேட்குறாங்கல்ல. அதே மாதிரி திரும்ப சொல்கிறாருல்ல, அந்த கூட்டணியில் இல்லைன்னு சொல்கிறாருல்ல. ஏன் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நீங்கள் அதிகாரத்துக்கு போயிட்டீங்க. கூட்டணியில் நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அந்த கூட்டணியில் இருக்கிறதா மாதிரி தான் ஆகும். நீங்கள் சரி நாளைக்கு அந்த அதிகாரத்தில் அங்கேயே உட்காந்துட்டு உள்ளாட்சி தேர்தலில் திமுகவோட உங்களால் கூட்டணி போக முடியுமா? போனீங்கன்னா நீங்கள் அங்கே இருக்க முடியுமா? அப்போ என்ன பேச்சு இது? ஆக்சுவலாக என்ன பேச்சு இது? நீங்கள் அங்கே போயிட்டீங்க, அவ்வளோதான். அதிகாரத்தில் பங்கெடுத்துட்டீங்க, தாவேக்காவோட கூட்டணியில் இருக்கீங்க. நீங்கள் தனியாலாம் போட்டி போட முடியாது. நீங்கள் திமுகவோட கூட்டணியில் போக முடியாது, வேறு கட்சியோட கூட்டணியில் போக முடியாது. வேணால் தனியாக வேணால் போட்டி போட்டுக்கலாம், இன்னொரு கட்சியோட கூட்டணியில் போக முடியாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த பேச்செல்லாம்? அதனால் தாவேக்காலேயே வந்து இது விசிகாலேயே வந்து ஒரு விஜயோட பாஜக பற்றின விஜயோடைய அணுகுமுறை இருக்குல்ல, அது வந்து கடுமையான ஒரு கேள்விக்கு உள்ளாரதை பார்க்குறோம். அதே மாதிரி அவருடைய செயல்பாடுகள் கடுமையான கேள்விக்குள்ளாரதை பார்க்குறோம். விஜயோடைய செயல்பாடுகள், அவர் அசம்பிளியில் பேசின விஷயங்களாகட்டும், திமுக விமர்சனம் பண்ணுறது, அப்பா எங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து கண்டிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள்லேருந்து கண்டிக்கிறத பார்க்குறோம். இது மாதிரிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்குறோம். எப்படி கரப்பாம்பூச்சி எஜிடேஷனை இங்கே வந்து ஹேண்டில் பண்ணாங்களோ அதையே கூட்டணி கட்சிகள் எதிர்க்கிறதையும் பார்க்குறோம். வெளியிலேருந்து ஆதரிக்கிற கட்சிகளும் எதிர்க்கிறதையே பார்க்குறோம். விஜய் எதிர்க்கிறதையே பார்க்குறோம். அதுவும் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் கூட்டணி கட்சிகளை விஜய் வந்து இந்த கரப்பாம்பூச்சி போராட்டம் தமிழ்நாட்டில் அதுக்கு ஆதரவாக நடந்த போராட்டங்களை ஒடுக்கினதை பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வகையில் பாஜகவை சந்தோஷப்படுத்துகிற விஷயம்தான். அது வந்து கூட்டணி கட்சிகளை கண்டிக்கிறாங்க. அதனால வந்து இப்போ தமிழ்தாய் வாழ்த்துக்கு கூட கண்டிக்கிறாங்க, கூட்டணி கட்சிகள்லாம் கண்டிக்கிறாங்க. ஆனால் என்ன எல்லாருமே கண்டனங்களை தெரிவிச்சுட்டு இவங்க வந்து விஜய் பேசாமல் இருக்கார். அவர் தாவேக்கா சார்பாக ஒரு அறிக்கை மட்டும் விட்டு பேசாமல் இருக்கார். என்ன நினைக்கிறாரு? நம்ம பேசாமல் இருந்தாலே போகிறோம், இதா எல்லாமே இந்த தூசியெல்லாம் கிளம்பி அடங்கிடும், அது அப்புறம் நம்ம அந்த அப்புறம் கடந்து போய்க்கலாம்னு நினைக்கிறார். இந்த ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப நாளைக்கு எடுபடாது. ஓகே சார், தொடர்ந்து பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. தேங்க்யூ.